ஆஷா மாவட்ட தலைவர் எஸ்டிபி நெல்லை கவின் ஆணவ படுகொலைக்கு நீதி கேட்டு புரட்சிகர இளைஞர் முன்னணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் வெற்றி புரட்சிகர இளைஞர் முன்னணி அவர்களே, மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய தோழமை அமைப்பு நிர்வாகிகளே, எழுச்சியுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு போராளிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு, ஆணவ படுகொலை இன்று நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தேசம் முழுவதும் இன்று இந்த ஆணவ படுகொலைகள் ஆங்காங்கே தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் நடப்பது மட்டும்தான் நமக்கு தெரிய வருகிறது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, சனாதன சங் பரிவார கூட்டத்துடைய அந்த சித்தாந்தம் எங்கெங்கு விதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு எல்லாம் ஆணவ படுகொலை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்முடைய பெரியார் மண்ணிலே அது வெளிக்கொண்டு வரப்படுகிறது. நம்முடைய சமூக நீதி மண்ணிலே இந்த ஆணவ படுகொலைகள் வெளிக்கொண்டு வரப்படுகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் போன்ற காவி சிந்தனை கொண்ட அந்த மாநிலங்களில் இன்று அதெல்லாம் மறைக்கப்பட்டு, அது பத்திரிகையிலே வராத அளவுக்கு, வெளி உலகத்திலே தெரியாத அளவுக்கு இன்று மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நம்முடைய தமிழகத்தில் திருநெல்வேலியில் நடைபெற்ற இந்த கவின் படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு படுகொலை. அவனுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருந்தால் அந்த கவினுடைய உடலிலே 40 வெட்டுக்காயங்கள் உள்ளது. ஒருத்தர் கோபத்தில் அடிச்சா 1 அடி 2 அடி அடிச்சு அவன் கீழே விழுந்தவுடனே விட்டு ஓடி இருப்பான். ஆனால் கவினுக்கு நடந்தது திட்டமிட்டு, அவன் பிழைக்கவே கூடாது என்று திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு ஆணவ படுகொலை. 1-2 இடங்கள் அல்ல, 40 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் இருந்திருக்கக்கூடிய இந்த கவின். ஆனால் ஜனநாயக சக்திகள் எல்லாம் நாம் இன்று கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாயளவில் ஒரு அறிக்கை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய தேசத்துடைய மதச்சார்பின்மைக்கு ஆபத்தானது. நம்முடைய தேசத்தில், நம்முடைய தேசத்துடைய சட்டத்திற்கு ஆபத்தானது. நம்முடைய அரசியல் அமைப்பிற்கு இது ஆபத்தானது. அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய அரசியல் சாசனத்தை பின்பற்றக்கூடிய நாம் இன்று இந்த ஆணவ படுகொலையை நாம் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறோம். நாளை இந்த அரசியல் சாசனம், மதச்சார்பின்மை நம்முடைய தேசத்தில் அகற்றப்பட்டு விட்டால் இந்த தேசம் காவி சுடுகாடாக மாறிவிடும். பார்ப்பனனை தவிர வேறு யாரும் இங்கு அதிகாரம் செலுத்த முடியாது என்கின்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாம் இங்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கவினுடைய படுகொலை மட்டும்தானா? இதற்கு முன்பு எத்தனையோ படுகொலை நம்முடைய தமிழகத்தில் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்திலே நாயக்கன் கொட்டா என்கின்ற ஊரிலே இளவரசன் என்கின்ற ஒரு இளைஞர் ஒரு உயர் ஜாதி பெண்ணை காதலித்ததால் அவனை
ரயில்வே தண்டவாளத்தில் வைத்து அடித்து கொன்று அது தற்கொலை என்று நாடகமாடியது. இவர்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க கேட்டு இருக்க அத்தனை சகோதர சகோதரிகளும் பார்ப்பனனாக இருக்க மாட்டீர்கள், ஏதோ ஒரு இடைநிலை சாதியாகத்தான் இருப்பீர்கள். பார்ப்பனன் என்ன சொல்கிறான் என்றால், பார்ப்பனனை தவிர அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளும் வேசியுடைய மகன் என்று சொல்கிறான். இது நாங்கள் சொல்லவில்லை, சனாதன தர்மம் என்று அவன் சொல்லக்கூடிய அவனுடைய புத்தகத்தில் அவன் எழுதி வைத்திருக்கிறான். மனிதனை 4 வர்ணமாக பிரித்து வைத்திருக்கிறான். தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோலிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், வயிற்றிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் பஞ்சமன் என்று 4 வர்ணமாக மனிதனை பிரித்து வைத்து அவன் எல்லா இனங்களுக்கும் மேலானவன் பிராமணன் என்று தன்னை மேல் சாதி என்று வைத்து அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைவரும் கீழ் சாதிகள், சூத்திரர்கள், வேசிக்கு பிறந்தவர்கள் என்று வாய் கூசாமல் அசிங்கமாக அவன் சொல்கிறான். ஆனால் நாம் எந்த ஒரு சொரணையும் இல்லாம எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் பார்ப்பனனை கூப்பிட்டு தான் நம்ம நிகழ்ச்சிகள் நம்முடைய இந்து சகோதரர்கள் நடத்துகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய தமிழர் பண்பாடு என்ன, நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய தமிழ் அறிஞர்கள் எத்தனையோ தமிழ் பாடல்களை ஏற்றி வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று எந்த கோயிலிலும் தமிழில் அர்ச்சனை செய்வதில்லை. நமக்கு புரியாத ஒரு பாஷை சமஸ்கிருதத்திலே அவன் நம்மையே திட்டுகிறான், அதையும் நாம் பெருமையாக வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பார்ப்பனியத்தை இந்த தேசத்தில் இருந்து ஒழித்தால் மட்டுமே ஜாதியை ஒழிக்க முடியும். ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இது போல ஆணவ படுகொலைகள் ஒழிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உயர் ஜாதி கீழ் ஜாதி நீ சொல்றிய, ஒரு தாழ்த்தப்பட்டவருடைய ஓ பாசிட்டிவ் ரத்தம் உயர் ஜாதியா இருக்கக்கூடிய பார்ப்பனனுக்கு பொருந்தாது என்று எந்த மருத்துவ அறிக்கையும் சொல்லுவார்களா? சொல்ல முடியாது. பார்ப்பனனா இதே நீ எந்த சாதியில் இருந்தாலும் மனிதனுடைய படைப்பு அத்தனையும் சமம்தானே தவிர இங்கு அவருடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவன் சாதியை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு உயர் ஜாதி என்றும் தாழ்ந்த ஜாதி என்றும் தனக்குத்தானே பெருமை பீத்திக் கொள்கிறானே தவிர இயற்கை நமக்கு அதுபோல படைக்கவில்லை. இயற்கை நம்மை அனைவரையும் ஒன்றாகத்தான் படைத்து வைத்துள்ளது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இளவரசன் படுகொலைக்கு அதற்கு முன்பு கோகுல்ராஜ் படுகொலை, திருச்செங்கோடு என்கின்ற ஊரிலே கோகுல்ராஜ் என்கின்ற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் ஒரு உயர் ஜாதி பெண்ணை காதலிக்கிறார். அந்த தலித் இளைஞரை யுவராஜ் என்கின்ற ஒரு ஜாதி வெறி பிடித்த கட்சியின் தலைவருடைய அந்த குண்டர் படை அந்த கோகுல்ராஜை தூக்கி கொண்டு சென்று கொலை செய்து கண்காணாத இடத்தில் போட்டு வந்திருக்கிறது. பிறகு அந்த கொலை வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு முற்போக்கு சிந்தனையாளர்களும் பொது உடைமைவாதிகளும் சேர்ந்து போராடி இன்று அந்த யுவராஜுக்கு இன்று இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று அவன் இன்று சிறையில் இருக்கின்றான். எனவே போராட்டம் ஒன்றுதான் தீர்வு. இந்த ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டுமானால் அனைத்து ஜனநாயக சக்திகளும் அனைத்து பொதுமக்களும் ஒன்று திரள வேண்டும். இன்று கவின் என்பவன் ஒரு சாதாரணமான ஒண்ணு, இப்போ அந்த குடும்பத்தில் அவனுக்கு பொண்ணு கொடுக்கலன்றதுக்கு ஏதாவது காரணம் வேண்டுமா இல்லையா? அந்த பையன் சரியா படிக்கல, அவன் ஏதோ சம்பாதிக்கல, அவன் தெருவில் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருக்கிறான், அதனால் அவனுக்கு என்னுடைய பெண் கொடுக்க முடியாது என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அந்த இளைஞர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய இளைஞர், ஒரு ஒடுக்கமான இளைஞர்
ஆனாலும் அவனுக்கு பெண் கொடுக்க முடியாது என்று அவனை கொலை செய்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், இது எவ்வளவு பெரிய ஒரு ஜாதி வெறி, இது எவ்வளவு பெரிய ஒரு ஆணவ படுகொலை. இதை தடுக்க வேண்டியது அனைவருடைய கடமை இல்லையா? எனவே அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த கவின் என்கின்ற இந்த இளைஞருடைய படுகொலைக்கு நீதி கேட்டு போராட வேண்டும். தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாகவும் நான் சார்ந்த SDP கட்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.